அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 19 ஸ்லோகங்கள் 6 முதல் 10 வரையில் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. யதி ஸ்வதந்த்ரோஸ்மி மமைவ மார்த்திர் ந ஸ்யாத்வயம் கர்மகலாபபத்தாஹ சதாபி மாயாவசகாஸ்ததோத்ர மாயாதிநாதாம் சரணம் விரஜாமஹ. தான் கர்மபந்தத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை என்றால் இப்படி துக்கம் வருமாம். இந்த விஷ்ணு இதை கேட்கும் தேவர்கள், பூமி எல்லோருமே கர்மபந்தத்திற்கு கட்டுப்பட்டவர்களே, எல்லோரும் மாயைக்கு அடிமையானவர்களே. இந்த மாயை இல்லாதவர் யார்? அது தேவி மட்டுமே. இந்த கர்மபந்த விடுதலை பெற ஒரே வழி தேவியை துதிப்பதுதான். அதனால் பூமியின் துக்கம் தீர்க்க தேவியினால் மட்டுமே முடியும். இதீரிதைர் பக்தி வினம்ர சீர்ஷைர் நிமீலிதாக்ஷைர் விபுதை ஸ்மிருதாத்வம் பிரபாத சந்த்யேவ ஜபா சுமாங்கி தமோ நிஹந்த்ரி ச புரஸ்திதாத்த. விஷ்ணுவின் பேச்சை கேட்ட அனைவரும் பக்தியுடன் தலை குனிந்து ஒன்றாக தேவியை துதித்தார்கள். இருளை நீக்கும் காலை நேர செந்நிற ஒளி போல தேவியும் உடனே அவர்கள் முன் தோன்றினாள். அந்த தேவி என்ன சொன்னாள்? ஜானே தசாம்போ வசுதேவ புத்ரோம் பூத்வா ஹரிர்துஷ்ட ஜனான் நிஹந்தாம் ததர்த்த சக்திரஹமஸ்ய தத்யாம் அம்சேன ஜாயே யஜனந்த புத்ரி. விஷ்ணு வசுதேவ புத்திரனாக யதுகுலத்தில் அம்சாவதாரம் செய்வார். அவரே துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வார். அதற்கான சக்தியை நான் தகுந்த சமயத்தில் அவருக்கு தருவேன். நானும் அம்சமாக கோகுலத்தில் யசோதையிடம் தோன்றுவேன். அனைத்து தேவ காரியத்தையும் முடித்து வைப்பேன் என்று சொன்னாள். யூயம் ச சாஹாயமமுஷ்ய கர்த்தும் அம்சேன தேவா தயிதா சமீதாஹாம் ஜாயீத்வமுர்வ்யாம் ஜகதோஸ்து பத்ரம் ஏவம் விநிர்திஷ்ய திரோததாத. தேவி மேலும் சொன்னாள், பூபார நாசத்தை விஷ்ணு நடத்துவார். துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வார். இது உலகிற்கு நன்மை தரும். தேவர்களாகிய நீங்களும் உங்கள் பத்தினிகளுடன் தோன்றி தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி மறைந்தாள். விசித்திர துஷ்டாசுர பாவபார நிபீடிதம் மே ஹிருதயம் மகேஷி அத்ராவதீர்யேதமபாகுருத்வம் மாதா ஹிமேதே வரதே நமோஸ்து. அம்மா, என் மனதிலும் தீய சிந்தனைகள் பெருகி வருகின்றன. காம குரோதாதிகளும் நிறைந்திருக்கிறார்கள். அதனால் தாங்கள் என் இதயத்தில் அவதரித்து இவைகளை சம்ஹாரம் செய்யுங்கள் என்று இதன் ஆசிரியர் வேண்டுகிறார். இதுவே இதன் பொருளாகும். இத்துடன் 19வது தசகம் நிறைவடைந்தது. இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.